இப்போ இந்த சபை வந்து ஒன் ஆஃப் த வண்டர் இந்த வேர்ல்டு. சபைன்றது வந்து ஆதாம் ஏவாளுக்கு திருமணம் தேவனால உண்டாக்கப்பட்டது போல, ஆணையம் பண்ணி இணைத்தது போல சபை என்கிற ஒன்றை தேவன் உண்டாக்கினார். சபை வந்து தேவனுடைய கனவு. ஆனா என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதுன்னு இயேசு சொன்ன போது ஒரு நீல கலர் போர்டும் அதுல ஒயிட் கலர் பெயிண்டிங் பார்த்தாரன்றதான் கேள்வி. ஏன் அதை சொன்னா சிபிஎம்ல அப்படிதான் எழுதியிருப்பாங்க, அதனால சொன்னேன். உங்க சர்ச் போர்டு எப்படி இருந்தோ தெரியல, நீங்க இப்பெல்லாம் லைட் போட ஆரம்பிச்சிருப்பீங்க, சிலுவைகளெல்லாம் வச்சு லைட் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. இயேசு அப்படி சொல்லும்போது ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் பார்த்தாரன்றதான் கேள்வி. இயேசு அந்த சபையை பத்தி சொல்லும்போது ஒரு ஹைரார்கியல் ஆர்டர் ஆஃப் லீடர்ஷிப் பார்த்தாரா? சீஃப் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், வர்ஷிப் லீடர் பார்த்தாரா? சீஃப் பாஸ்டர் ஆபோஜனம் கொடுக்கணும், அந்த பிரான்ச் பாஸ்டர் வந்து காத்திருக்கணும் சீஃப் பாஸ்டர் என்னைக்கு வருவாருன்னு, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இதெல்லாம் இயேசு பார்த்தாரா? சபையாக இயேசு பார்த்தாரா? தவறா ரைட்டான்னு கேட்டா எனக்கு தெரியாது, நான் அது அந்த அதுலயே இல்லை நான். ஆனா இயேசு இதை சொன்னாரான்னு கேட்கிறேன் நான். இயேசு இதை தான் சபை என்று சொன்னாரா? நாம நடத்தி கொண்டிருக்கிறோமே இதை தான் இயேசு சபைன்னு சொன்னாரா? The church we are going every week is not the church told by Jesus. நாம் வார வாரம் சபை என்று ஒன்றுக்கு போய் கொண்டிருக்கிறோமே அது இயேசு சொன்ன சபை இல்லை என்பதை நான் புரிந்துக்கணும். ஏன்னா இயேசு சொன்ன சபைக்கும் இப்ப நாம போயிட்டு இருக்கிற சபைக்கும் நிறைய வித்தியாசம். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு எத்தனை சபை அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு எத்தனை சபை? நான் சொன்னேன் இயேசுக்கே ஒரு சபை தான். இப்படி கேட்பாங்க, அதுமா உங்க சபை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? அது கூட பரவாயில்ல, எத்தனை மணிக்கு முடியும்? சபையே முடிச்சு விட்டானீங்க, சபை எத்தனை மணிக்கு முடியும்? என்னையா கேள்வி இது? சபையெல்லாம் முடியாது. அது கொஞ்சம் பேர் டீசெண்டா கேட்பாங்க, உங்க ஆராதனை எத்தனை மணிக்கு முடியும்? சில பேருக்கு அதுவே புரியாது, உங்களுக்கு சபை எத்தனை மணிக்கு முடியும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் சபைக்கும் கம்பெனிக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு. சபையில் ப்ராடக்ட் மாதிரி இங்கே காஸ்பல் தான் ப்ராடக்ட், அதை கொண்டு போய் விற்கணும். ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, நம்ம ட்ரைனிங் கொடுப்போம், ஈச் ஒன் கேட்ச் ஒனுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். சபையில் ஆள் பெருகுனா நம்ம ப்ராடக்ட் நல்லா ரீச் ஆயிருக்குன்னு அர்த்தம். பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவோம். அப்படியே ஒரு கம்பெனி மாதிரி என்ன பண்ண முடியும், இதை கொண்டு வர முடியும். ஜனங்க எங்கேயாவது கூடி வரணும். ஆனால் எப்படி கூடி வர்றாங்க, அதில் உண்டாகிற லாப நஷ்டங்களை கணக்கு பார்க்கும்போது நமக்கு சபையை குறித்த ஒரு சின்ன அச்சம் இருக்குது. அது ரொம்ப முக்கியம், ஜீவன் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். 8 மாசத்துல கிடையாது, நான் தான் ஜீவன் அப்படின்னு கொரோனா நமக்கு உறுதிப்படுத்திடுச்சு. 8 மாசம் சர்ச்சுக்கு போகல, என்ன நடந்துச்சு? ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா கூட அவ்வளோதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்களாம் சர்ச்சு நடத்தல, ஆன்லைனில் திறந்துட்டாங்க. முந்தி அவங்க தான் சொன்னாங்க ஆன்லைனில் பிரசங்கம் கேட்கறதா ஒரு பிரசங்கமா, நேரில் வரமாட்டியா அப்படி கேட்டவங்க அவங்களே ஆன்லைனில் பேசிட்டாங்க. நான் சொல்ல என் தரிசனம் என்ன தெரியுமா சார்? 100 சபை கட்டணும் தரிசனம். யார் செய்ய சொன்னா பாருங்க. அவர் சொன்னாரு சீசர்களை கூப்பிட்டு எருசலேமிலும் சமாரியாவிலும் அப்புறம் எங்க யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அல்லது நாம புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி போய் சாட்சி என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படி சொன்னார். நம்ம செய்யறோம். என்ன சொன்னாரு? என் சபையை நீ கட்டுவாயாகன்னு சொன்னாரா, என் சபையை நான் கட்டுவேன்னு சொன்னாரா? ஹலோ, அவரா நாமளா? அப்புறம் எதுக்கு நாம சர்ச்சை வாங்கிட்டு இருக்கிறோம்? என் சபையை நான் கட்டுவேன் தானே சொன்னாரு. போய் உலகமெங்கும் சபை கட்டுங்கன்னு சொன்னாரான்னு கேட்கிறேன். சொல்லதானே? அதனால மக்களுடைய மனம் மாறிச்சா, தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வந்துச்சா, தேவனுடைய விருப்பம் நிறைவேறிச்சான்னு நம்ம பார்க்காம விட்டு நாம செய்யறதுதான் தேவனுடைய சுத்தம்.